ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோட்ல வீட்டில் எல்லாருமே ரொம்பவே டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு, என்ன நீங்கள் டிவி வந்ததுலேருந்து டிவியை மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வானத்தி இருந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் இருக்காங்க. அப்போ வந்து கார் வந்து நிற்கிது. கார் யாருதுன்னு பார்த்தா டாக்டர் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் எப்படா காரில் வந்திருக்காரு, ஒரு வேளை கார் இது வாங்கிட்டாரு என்னமோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் தான் வராரு. அவரை பார்த்த உடனே வானதி இருந்துட்டு, என்ன டாக்டர் கார் வாங்கியாச்சா? ஆமாம் வானதி வாங்கியாச்சு. பைக்கில் வந்துட்டு இருந்தா 50 ரூபா டாக்டர்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்மக்கிட்டேயும் கிளைண்ட் எல்லாருமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால் நம்மளும் காரில் வந்தால் தான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்களோட வண்டி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வண்டி வீட்டில் தான் இருக்குது. செல்வம், நீ யாராச்சும் வண்டி கேட்டால் என்கிட்ட சொல்லு, நான் வண்டி கொடுத்துலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வானதி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வானதி, நீங்களும் வண்டி வேணும்னு தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, சரி பேசாமல் நீங்களே அந்த வண்டியை எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். முதல்ல வண்டியை பாருங்கள், மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நமக்குள்ளே எதுக்கு அந்த காசு பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை டாக்டர் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியே சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, உங்களுக்கு வண்டி பிடிச்சிச்சின்னா அப்புறமா நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு, சரி கிளைண்ட் வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து சரி இருந்துட்டு என்னடா சமைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம சோழனும் ஒரு மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு இட்லி செஞ்சுட்டு சட்னி செஞ்சுக்கலான்னு ஒரே வரைய முடிச்சிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிக்கலான்னு இவங்க சொல்கிறதெல்லாம் இல்லை, எதுவுமே வேணாம், இட்லிக்கு சிக்கன் குழம்பு இருந்தால் தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வெங்காய பூண்டெல்லாம் அப்படியே உரிச்சிருங்க, நான் போய் மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம நடேசன் இருந்துட்டு இட்லி கொண்டு வந்திருக்கேன், அதே மாதிரி கறிக்குழம்பும் இருக்குது, நீங்கள் அதே இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இது இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, தெரிஞ்ச கடை, அதனால் நானும் சாப்பிட்டேன், சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்காக இவ்வளோவா, சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட்லன்னா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரும் பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து கறி குழம்பு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குதுல்ல, என்ன திடீர்னு இந்த ஆளுக்கு ஞானோதயம் பிறந்துருச்சு, இட்லியெல்லாம் நமக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சோடனே சேரன் தான் எல்லாத்தையும் பெருகி வாரிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலா இருந்துட்டு, கொடுங்கண்ணே நானே சுத்தம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, சமைச்சிருந்தா கூட ஏதாவது வேலை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கோம், தான் சமைக்கவே இல்லையே, பிளேட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு அதே மாதிரி வீடை பெருக்கிட்டா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே, காலையிலேயே உங்ககிட்ட கேட்ட விஷயந்தான், இன்னும் பேமெண்ட் வேறு போடலண்ணே, கரெக்ஷன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் ஒரு பைசா கூட போடலண்ணே, திவ்யா அவங்க ஒரு ஃப்ரெண்டு ஷோபடாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆமாம், ஏண்ணே உன்ன மாதிரியே ஓசிலே போய் நிலா செய்யணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன்னு, இது நீ கேட்டதை நீ கொடுத்த ஆர்டர்ன்றதுனால தான் எல்லாரும் அமைதியாக இருக்காங்கண்ணே. நான் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி போகும்போது கூட நிலா நிலா கிட்ட தான் திவ்யாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பணத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீ தான் எங்கே போனாலும் ஓசிலே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்ருக்க, நிலாவும் அப்படியே செய்யணும்னு எதிர்பார்க்குறியாண்ணே. இங்கே பாருண்ணே, நிலா ஒன்று தனியாக அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலை, அவங்க ஃப்ரெண்டுங்களோட சேர்த்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் நீங்கள் சொன்னதுனால தான். நிலாவும் ஓகே பண்ணி அவங்க ஃப்ரெண்டுங்களையும் எஃபெக்ட் போட்டு செஞ்சிட்ருக்காங்க, பணத்தை செட்டில் பண்ணோமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நிலா இருந்துட்டு, நீங்கள் கொஞ்சம் அமைதியாருங்க, நான் தான் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க, இது சின்ன விஷயந்தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நிலா அமைதியார், எந்த நேரத்தில் என்ன பேசணுன்னு எனக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு சேரன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிலா, நான் பேசி வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. சோழன் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நிலா இருந்துட்டு,
சோழனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. உங்களை யாரும் உள்ளே வந்து பேச சொன்னது? நான் தானே அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரனை போயிட்டு சமாதானம் பண்ணுறாங்க. சோழன் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு நானே கேட்டுக்க முடியும், ஆனால் இது உங்கள் மூலயமா வந்ததுனால தான் நான் உங்களை கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுப்பா, நானே பார்த்துக்கிறேன், நான் காலையில் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக ரூமில் போயிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு மொபைலில் பார்த்து நோண்டிகிட்ருக்காரு. இல்லை இருந்துட்டு காலை ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, பெட் மேலே இவ்வளோ மண் இருக்குது. அந்த தலைகாணியில் என்னடானாக்கா நான் கவர் போட்டு வச்சா திரும்ப அந்த கவரை எடுத்துட்டேன், வெறும் தலைகாணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு இதே வேலையாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிங்களா இல்லை குடிக்கலையா, எல்லாம் மூடியெல்லாம் திறந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சோழன் இருந்துட்டு நீலா ரொம்ப நல்ல முள்ள இருக்கியோ, என்னாச்சு, என்னென்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா, நான் தானே அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் எதுக்காக உள்ளே வரீங்க? ஐயோ நிலா, அதுதானா, அண்ணன் எப்போவுமே அப்படி தான், தெரிஞ்ச ஆளுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கோம், ஆனால் அவங்க ஒரு பைசா கூட கொடுக்கவே மாட்டாங்க. ஆளை செஞ்ச ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே அண்ணன் கையிலேருந்து தான் முதலே கொடுத்துட்ருக்கோம். அண்ணனுக்கு இதன் மூலமாவது ஏதாவது மறுபடியும் மாறுறாரா இல்லை அதே நிலைமையிலே இருக்காரான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அண்ணங்கிட்ட இப்படி பேச வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஐயனார் துணை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.